வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் R.K. ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். மோடி ரொம்ப பார்லிமெண்ட்ல ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, 400க்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இத சொன்ன ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா மூட் ஆஃப் த நேஷன் ஒரு சர்வே வருது. அவர் சொன்னதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த சர்வே இருக்கு. இந்த சர்வேயோட ரிசல்ட் தெரிஞ்சு மோடி எப்படி பேசினாரா, இல்ல மோடி பேசினதை ஒட்டி இவங்க ஒரு சர்வேயை ரிலீஸ் பண்ணி ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ண பாக்குறாங்களா, ஒரு மூட் செட் பண்ண பாக்குறாங்களா, என்ன நினைக்கிறீங்க? இது அவர் எழுதி கொடுத்தாரான்னு அருண்புரி கிட்ட தான் கேட்க வேணும்னு நினைக்கிறேன். என்றால் அது ஒரு கோதி மீடியா சேனல் தான். இந்தியா டுடே என்பது ஒரு கோதி மீடியா சேனல். அவர்கள் எவ்வளவு வாசிக்க சொன்னாலும், அண்ணாமலையோட பாஷையில சொன்னா எப்படி வாசிக்க சொன்னாலும் அந்த அளவுக்கு நன்றாக வாசிப்பார்கள். அந்த ஒரு லெவல்ல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டுல கொடுத்த நம்பர்ஸே பாருங்களேன். அதர்ஸ் 38% ஆமா. அப்ப அதிமுகங்கிற கட்சி எங்கங்க? அதாவது ஒரு 2 டேர்ம் இருந்தாங்க, 1 டேர்ம் இருந்தாங்க, 1/2 டேர்ம், 30 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை அப்படியே அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க இவனுங்க. இது என்ன சர்வே? 1967 இருந்து திமுகவும் அதன் பிறகு அதிமுகவும் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுல அதிமுக ஆட்சி செய்த வருடங்கள் அதிகமான வருடங்கள். அதை எப்படி அந்த கட்சியை புறக்கணித்துக் கொண்டு நீங்க என்டிஏக்கு ஒரு 15% கொடுத்துட்டு அதிமுக என்ற அந்த ஃப்ரேஸே இல்லாம நீங்க எப்படி ஒரு சர்வே வெளியிட முடியும்? அப்ப அது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்களுக்கு ஒரு சான்றாகத்தான் இது தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல நடக்கிற சர்வே பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? என்னதான் ஆனாலும் இன்னைக்கும் அதிமுக தான் நம்பர் 2 பார்ட்டி. அதுல தமிழகத்தை பொறுத்தவரை திமுக நம்பர் 1 வச்சுக்கங்களேன். அப்ப திமுக நம்பர் 1 கூட்டணி வலுவா இருக்கிறது. அதனால திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் இந்த கூட்டணி வலுவா இருக்கு. மக்கள் நீதி மையம் இணையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி. அந்த பக்கம் அதிமுகல குழப்பங்கள் இருக்கிறது. குழப்பங்கள் இல்லை என்று யாரும் கூறவில்லை. ஆனால் அதிமுக என்ற கட்சி இன்னைக்கு சின்னம் இருக்கிறது, ஒரு தலைவர் இருக்கிறார், எல்லாமே செட்டில் ஆயிட்ட விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப எப்படி அந்த கட்சியை புறக்கணித்துக் கொண்டு ஒரு சர்வே வெளியிட முடியும்? அதிமுக 2014 இருந்து 2019 வரை லோக்சபாவை பொறுத்தவரை 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது. அந்த கட்சி எப்படி நீங்க புறக்கணிக்க முடியும்? தமிழ்நாட்டில் நடந்த சர்வேல மிக தெளிவாக தெரிகிறது. இவர்கள் வேணுமென்றே செய்த சர்வே, இது ஜோடிக்கப்பட்ட சர்வே என்று இதிலிருந்தே தெரியுது. உண்மையான மூட் ஆஃப் த நேஷன் என்ன அப்படிங்கறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டாது. ஆனா சோசியல் மீடியால தொடர்ந்து நம்ம பாக்குறோம். எங்க திரும்பினாலும் போராட்டங்கள். லே லடாக்ல மக்கள் போராடுறாங்க, நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல மக்கள் போராடுறாங்க, ஆதிவாசிகள் ஜார்க்கண்ட்ல போராடுறாங்க, டெல்லியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் இவிஎம்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடக்குது, மாநில முதலமைச்சர்கள் போய் போராடுறாங்க. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப கான்பிடென்டா நாங்க 400க்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த போராட்டங்கள் கண்டிப்பா இந்த 2024ல எதிரொலிக்காதா? இல்ல, ஒரு தேர்தலை ஒட்டி போராட்டங்கள் என்பது புதுமை கிடையாது. அதுல இப்ப பல விதமான போராட்டங்கள் நடக்கும். ரன் அப் டு 2014 பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்தது. ரன் அப் டு 2019 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போராட்டங்கள் இல்லை. என்றால் எதிர்கட்சிகள் நினைத்தது, அப்பா நம்ம இப்படியே உட்கார்ந்தா போறோம்பா, நாம அதிகாரத்துக்கு வந்துருவோம்னு நினைத்தாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் தான் போராட்டத்திலே பல இடங்கள்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை ஆர்கனைஸ் ரீதியாக நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு கட்சினாலதான் முடியுமே தவிர நிச்சயமாக அது மக்களால் ஒரு நெபுலஸ் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த அவர்களால் முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனாலதான் ஒரு அரசியல் கட்சி அங்க வருது. இதை தேச துரோகம் எல்லாம் பேசுற நபர்கள் இருக்கிறார்கள். மோடியை நார்த் சைட் சவுத் டிவைட் எல்லாம் பேசி இருக்கிறார். அதெல்லாம் அர்த்தம் இல்லை. அதுல ஜனநாயகத்தை பத்தி புரிதல் இல்லாதனால பேசுகின்ற ஒரு பிரதமராகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை தாண்டி இந்த போராட்டத்தினுடைய இன்றைக்கு நடக்கின்ற போராட்டங்களுடைய புதுமை என்று பாத்தீங்கன்னா அது முதல்வர்கள் சென்று நிற்கிறார்கள் என்றுதான். டெல்லியில் சென்று நிற்கிறார்கள். அது ஒரு பினராயி விஜயன் ஆனாலும் சரி, இந்த வயதானதுல ஒரு காலத்துல அவர் அங்க போய் நின்று கொண்டிருக்கிறார், ஒரு சித்தாராமையா ஆனாலும் சரி. இது எப்படி வந்ததுன்றது இதோட பெரிய ஒரு அவலம் கிடையாது. ஒரு பிரதமருக்கு இதோட பெரிய ஒரு அவலம் கிடையாது. ஒரு தொடர்ச்சியாக முதல்வர்கள் டெல்லியில உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழலை ஒரு பிரதமர் தான் உருவாக்க முடியுமே தவிர பாக்கி யாரும் உருவாக்க முடியாது. இதுல எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த பைனான்ஸ் பிரச்சனை தான். நீங்க எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு மாநிலங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு யூஸ்வலா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பத்திரிகைகள் வழியாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதன் பிறகு நிச்சயமாக அதிகாரிகள் மட்டத்தில் எழுத்துப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க எவ்வளவு நிலுவைத்துறை இருக்கிறது நீங்க கொடுக்கவில்லைன்னு சொல்வார்கள். அதன் பிறகு இந்த பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் எழுதுவார்கள்.
அதற்கும் பிறகு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தோ இல்லை முதலமைச்சரோ வந்து கடிதம் எழுதுவார். இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாடு முதல்வரும் எழுதியிருக்கிறார், எங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் சரியாக வரவில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பிறகு வந்து அதிகாரிகள் சந்திப்பார்கள், போய் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் கோருவார்கள். இது யாரும் போய் பிச்சை எடுக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஃபண்ட்ஸ் மத்திக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ஃபண்டிங் கிடையாது, யாரும் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. மாநிலங்கள் இருந்து செல்கின்ற காசு தான் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஃபண்ட்ஸாக வருகிறது. ஆண்டவனுக்கு மேல இருந்து ஒன்றும் அலோகேஷன் பண்ணல, மக்கள் பண்றதுதான். மக்கள் தான் மகேசனா இருக்கிறாங்க. மக்கள் கொடுக்குற வரி பணத்துல இருந்து தான் மத்திய அரசாங்கம் வந்து பல மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கிருந்து லெட்டர் எழுதியாச்சு, போய் சந்திச்சாச்சு. நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினே சென்று பிரதமரை சந்திச்சிருக்கிறார். அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சென்று சந்திச்சிருக்கிறார். அதே மாதிரி கேரள முதல்வர் சந்திச்சிருக்கிறார், சித்தாராமையா சந்திச்சிருக்கிறார். அனைவரும் சென்று சந்தித்த பிறகு கூட காசு வர மாட்டேங்குது. இப்ப தூத்துக்குடி கூட இன்னும் காசு வரல. தூத்துக்குடி அவ்வளவு பெரிய ஒரு வெள்ள நடந்து அதன் பிறகு வந்து கோரிக்கொண்டிருந்தார்கள், ஃபண்ட்ஸ் தேவை என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சென்ட்ரல் டீம் வந்தது. சரி, சென்ட்ரல் டீம் வந்து அதை ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு மாசத்துக்கு பிறகுதான் கொடுத்துறாங்க. இப்போ வந்து டைம் எவ்வளவு வருது? டிசம்பர்ல நடந்த வெள்ளம் இப்ப ஏறத்தாழ பிப்ரவரி மத்தியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் வந்து காசு வந்த பாடு கிடையாது. இதே குஜராத்ல வந்து ஒரு நாள் மழை பெய்யுது, அடுத்த நாள் போய் அங்க போய் 1000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணி 1000 கோடி அவர்களுக்கு போயிருது. அப்ப இந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான், பேக்ரவுண்ட்ல தான் முதல்வர்கள் சென்று அங்க போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு பிரதமருக்கு நடக்கின்ற பெரிய ஒரு அவலமாக நான் காண்கிறேன். பட் அதை பத்தி அவங்க எதுவும் கவலைப்பட்டதாவே தெரியலையே. பிரதமர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு, இவங்க பிரிவினைவாதம் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, பினான்ஸ் கமிஷன் என்ன டெவல்யூஷன் ப்ராசஸ் வச்சிருக்கோ அதன் அடிப்படையில நாங்க செய்யறோம் அப்படின்னு தரவுகளை எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கர்நாடகா எலெக்ஷன் போது அமித்ஷா ஒரு மேடையில பேசுறாரு, டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தாதான் மத்திய அரசுல இருந்து உங்களுக்கு ஒழுங்கா நிதி வரணும்னா அதுக்கு நீங்க பாஜகவை வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நாளை பின்ன 2024ல மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஆக்சிஜன் பிடுங்கி விட்ட கதை ஆயிடுமோ? தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய நிதியில இன்னும் நெருக்கடி வந்து இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல அந்த எனக்கு நாஞ்சில் சம்பத்தினுடைய டயலாக் தான் ஞாபகம் வருது. துப்புனா தொடச்சிட்டு போயிட்டு இருப்போம். அப்ப நீங்க என்னதான் காரி துப்புனாலும், என்னதான் நீங்க வந்து ஓன்னு கோஷம் போனாலும் வந்து யாரும் கண்டுக்கிற அளவிலே கிடையாது. இது நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 15th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய பகிர்வு வந்து 42% கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இருக்கின்ற டாக்ஸ்ல இருந்தாரு. அந்த டாக்ஸ்ல இருந்து நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்றாங்க. அந்த ஃபார்முலா பிரகாரம் வந்து பாப்புலேஷன் பேஸ்டு அந்த ஃபார்முலா பிரகாரம் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்க எங்க அவர்கள் வந்து மோசடி பண்ணுகிறார்கள் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஃபைனான்ஸ் கமிஷனுடைய எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், செஸ் ஆனாலும் சரி, சர்ச்சார்ஜ் ஆனாலும் சரி, ஷுட் பி லிமிடெட் பீரியட். அதர் ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக, நீங்க அந்த ஸ்டேட்டட் பர்பஸ் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஸ்வச்ச பாரத்துக்கு செஸ் போட்டார்கள், ஹையர் எஜுகேஷன் செஸ் போட்டார்கள். இப்போது ஒரு நீங்க ஒரு வாகனம் வாங்கினால், இல்லை என்றால் ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு காம்பனன்ட் வந்து செஸ்ஸா இருக்கும். இது பல விஷயங்களுக்கு இருக்கும். அந்த ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை என்றால் குழந்தை ஃபோர்டிஃபிகேஷனுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக செஸ் போடுவார்கள். இதெல்லாம் லிமிடெட் பீரியட் செஸ். அதாவது இந்த டைம்ல இருந்து, அதாவது 1 வருஷத்துக்காக, இல்லை என்ன 2 வருஷத்துக்காக, 3 வருஷத்துக்காக ஒரு செஸ் போட்டு அந்த இதுல இருந்து எடுத்து அந்த ஒரே ஒரு பர்பஸுக்கு தான் நீங்க செலவு பண்ண முடியும். நீங்க சொல்லிருக்கிற ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்பஸ் தான் செலவு பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா, செஸ், சர்சார்ஜ், அதுக்கு மேல டியூட்டின்னு எல்லாம் போட்டு இந்த என்டையர் மணியை வந்து அப்படியே மத்திய அரசாங்கம் வந்து எடுத்துக்கொள்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு பகிர்வே கொடுக்க மாட்டேங்குது. அப்போ முன்னாடி இருக்கின்ற சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இப்ப ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 ரூபா என்ற ஒரு இடம் இருந்தால் அந்த 100 ரூபாய் 42 ரூபாய் கொடுக்க வேண்டும். இதற்கு உபரியாக வருகின்ற அந்த ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரும் என்று ஃபைனான்ஸ் கமிஷன் இதுவரையான காலகட்டத்தில் வந்து நம்ம நினைச்சதே கிடையாது. அப்படி வரவே வராதுன்னு தான் ஃபைனான்ஸ் கமிஷன் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஏதுவாக ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து இப்போ வந்து அப்படியே அபேஸ் பண்ணப்படுகிறது. ஏறத்தாழ எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 42% இருக்குது இல்லையா, அதாவது 100 ரூபாய் வந்துன்னா அதுல இருந்து 42 ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு பகிரப்படும் என்று கூறுகிறார்கள் இல்லையா, அந்த இடத்திலிருந்து இப்ப 100 ரூபாய் என்பது அந்த 100 ரூபாயில இருந்து 30 ரூபாய் தான் பகிரப்படுகிறது என்ற அளவுக்கு வந்து விட்டது. அதாவது இந்த சர்சார்ஜ், செஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த 42% என்பது 30% ஆகிவிட்டது. இதுதான் பிரச்சனை.
இப்ப நிர்மலா சீதாராமன் கூறுகின்ற 15 ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் நீங்க சொன்ன அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்றது வந்து தட் இஸ் a half truth. அது வந்து நம்மளே அத சாதாரண மக்களுக்கு இது புரியும். இது இது எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்றதுன்னு நீங்க சொல்லுங்களேன். அதாவது ஒரு மாநில அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுது. மத்திய அரசாங்கம் சொல்லுது 15 ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் கொடுத்து தான் இருப்போம்னு சொல்லுது. அடுத்த கட்டம் தான் இதுல பிரச்சனை வருகிறது. ஒரு காலத்துல வந்து ரூ. 100 ரூ. 42 கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த ரூ. 100 அந்த ரூ. 42 அந்த சதவீதம் 42% வந்து 30 ரூபீஸாக குறைகிறது. 30% குறைகிறது. இங்கதான் பிரச்சனை. அப்சல்யூட் நம்பர்ஸ் எடுத்து பாருங்க, இதுலயும் பிரச்சனை வரும். அதாவது இப்போ பெரிய ஒரு நம்பர் வந்து நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இருக்காங்க. இந்த பெரிய நம்பர்ஸ் வரும்போதுதான் மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ல வருவாங்க. ஆனா இதுல தெளிவு வேண்டியது இவ்வளவுதான். ஒரு காலத்துல ரூ. 100 வந்துட்டு இருந்தது. அதுக்கு மேல அதுக்கு உபரியாக வருகின்ற டாக்ஸ் மத்திய அரசாங்கத்துக்கு ரூ. 1, ரூ. 2, ரூ. 3 இதுக்கு மேல கிடையவே கிடையாது. ஆனா இன்றைக்கு அந்த 100க்கு மேல ஒரு ரூ. 30, ரூ. 40 வகை வரையில வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அது எங்க செலவு செய்கிறது என்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அந்த அளவுக்கு வந்து செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் பிரகதி மைதானில் ஒரு பெரிய ஒரு சப்வே போட்டாங்களே, என்னாச்சு? 777 கோடிக்கு வந்து எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து எல்என்டி வந்து பெஸ்ட் கான்கிரீட்டிங் அவார்டு எல்லாம் வந்து அதற்கு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு இப்பதான் தெரியுது அன்யூசபிள், அதை வந்து பிரேக் டவுன் பண்ண வேண்டும் என்று ஆயிடுச்சு. இந்த சப்வேல தான் பிரதமர் தனியாக அப்படியே ஜாலி அப்படியே நடந்து வந்து அது இனாகிரேட் பண்ணாரு. G20க்கு முன்னால வந்து அது வந்து இனாகிரேட் பண்ணுகிறார். அப்ப பல விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வீண் செலவு. அதே நேரத்துல வந்து பல இடங்கள்ல வந்து இப்போ 4000 கோடி G20க்கு செலவு பண்ணாங்க. எங்கிருந்து வந்த காசு? யாருடைய காசு? அப்ப கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த சர்சார்ஜும் நீங்களுடைய அந்த செஸ்ஸும் வந்து எங்க செலவு பண்றீர்கள், அது ஏன் மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டீங்களோ அந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கிறது. பெட்ரோல்ல இருக்கின்ற சர்சார்ஜ் என்பது இது ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். அந்த அளவுக்கு சர்சார்ஜை போட்டு ஏத்தி ஏதோ இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அந்த சர்சார்ஜ் ஏன் கம்மி பண்ண மாட்டேங்காங்க? இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பெட்ரோலினுடைய விலை வந்து க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து கீழே போயிருக்கு. ஆனால் ஒரு காலத்துல இவங்க வந்து கம்மியே பண்ணல. ஒரே முட்டா ஒரே நாள்ல ரூ. 10 ஏத்துன இடத்துல வந்து தேர்தலுக்கு முன்னால கொஞ்சமா கம்மி பண்ணாங்க. இப்ப ஏறத்தாழ ஒரு 300 நாளா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தல் வருகிறது. அதனால வந்து இனி வந்து அந்த எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு போரே வந்து வெஸ்ட் ஏஷியால வெடிச்சால் கூட பெட்ரோலுடைய பிரைஸ் ஏறாது. அப்ப நாம வந்து ஆயில் கம்பெனி கேட்கணும், ஏங்க நீங்க தானே சொன்னீங்க நாங்களா தான் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு, ஏன் அப்படி சொன்னீங்க? அப்ப இப்ப ஏற வேண்டிய சூழ்நிலை தானே இருக்கிறது, ஏன் ஏற மாட்டேங்கிறத கேள்வி அப்ப எழுப்ப வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு பக்கம் வந்து மோடி ஒரு லைன் எடுக்கிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பேசுறாரு, கரப்ஷன் பேசுறாரு, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் பாத்தீங்கன்னா சமீப காலமாக தொடர்ந்து சில விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது ராமர் கோவில் அப்படிங்கிறது வெறும் பிகினிங் தான், இன்னும் காசி மதுரா இதெல்லாம் பாக்கி இருக்கு, இதெல்லாத்தையும் நாங்க மீட்டெடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லைன் எடுக்கிறாரு. எனக்கு என்னன்னா, நேத்து ஒரு செய்தி, ஒரு ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆய்வாளர் இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிறவரு, அவர் யோகியோடைய விஷயத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. தோண்டி எல்லாம் பார்க்க வேண்டிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, வரலாற்று புத்தகங்களே இருக்கு, அவுரங்கசீப் தான் எல்லாத்தையும் இடிச்சு மாஸ்க் கட்டினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி மோடிக்கு வந்து அந்த கோத்ரா ரயட்ஸ் 2002 வந்து ஒரு விசிட்டிங் கார்டா இருந்ததோ, அந்த மாதிரி இதை ஒரு விசிட்டிங் கார்டாக மாற்ற ஒரு முயற்சியை யோகி எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு, மோடியை விட மோசமான ஒரு இந்துத்துவவாதி வந்து அடுத்த பிரதமரா வருவாரு, மோடியே தேவல அப்படின்னு தோணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போடுறாரு. உண்மையிலேயே என்னதான் நடக்குது? தன்னை வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டா தகுதி பண்ணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில யோகி ஆதித்யநாத் இறங்குறாரா? ஏன்னா RSS என்ன சொல்லுதோ அதுதான் பிஜேபியோட அஜெண்டா அப்படிங்கிறது தெரியும். RSS மனசுல என்ன இருக்கு? 2024 மோடியை வச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகியை கொண்டு வந்து உட்கார வைக்கிற ஐடியா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் பிரசாந்த் கிஷோரோட அதே சேம் வியூல இருக்கேன். ஏனென்றால் மோடி இப்ப மோடி யோகிக்கு தான் காம்படிஷனா நான் சத்தியமா சொல்றேன், நான் மோடிக்கு இறங்கி நான் பிரச்சாரம் பண்றதா இருக்கேன். யோகியை வந்து இந்த நாடு தாங்காது, நிச்சயமாக தாங்காது. அதை தாண்டி நாம முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து டச் பண்ணீங்க. இந்த அடுத்த வருகின்ற மதுரா ஆனாலும் சரி, காஷி ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கு தான் நான் என்ன கூறுவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா, இந்த ஹிந்துத்துவானுடைய இந்த டாக்ஸிக் நேஷனலிசம் வெர்சஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா, இதுதான் இன்றைக்கு நடக்கிற போராட்டம். அதாவது இந்த நேரு செய்த காந்தியினுடைய சோல் ஆஃப் இந்தியா, நேருனுடைய ஐடியா ஆஃப் இந்தியா,
இது ரெண்டும் ஒரு மேரேஜில் தான் இப்ப இந்தியா இதுவரையான இந்தியா 2014 வரையான இந்தியா இருந்தால் அது எவ்வளவோ ஃபிளாஸ் இருக்கிறது. நிச்சயமாக எவ்வளவோ கம்யூனல் ரைட்ஸ் இருந்தது, எவ்வளவோ இந்த அப்பீஸ்மெண்ட் என்ற அவர்கள் கூறுகின்ற விஷயம். இன்னைக்கு இந்து அப்பீஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அன்னைக்கு வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து எதிர்கட்சிகள் என்ன செய்ய வேண்டும், இல்லை என்றால் எதிர் தரப்பினர் மக்கள் என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த காசி மதுராவில முறியடிக்க வேண்டும் என்றால் மக்கள் தான் அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட வேண்டும். இப்போ அதுல வந்து கட்சிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னு பார்த்தா, கட்சிகளுக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டின்றது முக்கியத்துவம் நிச்சயமாக கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ 2019 நடந்த அந்த அவலம் இருக்கு இல்லையா, நம்ம அப்படியே சைட்ல உட்காந்துக்கலாங்க, எப்படியும் மோடி தோக்க போகிறாரு, நாம எல்லாரும் மாறி மாறி பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. அந்த ஏறத்தால் அந்த யோசனையிலிருந்து சற்றே மாறி இருக்கிறார்கள். ஆனா இன்னும் முழுசாக மாறின அந்த பாடு கிடையாது. அப்ப அதுலதான் அந்த வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் ஆனாலும் சரி, இல்ல இந்த அடாவடித்தனமான பாலிடிக்ஸ் ஆனாலும் சரி, இது எதிர்கட்சிகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய நோக்கம் இல்லை என்றால் இலக்கு என்பது எதிர்கட்சிகளே, அதாவது just solely on being against மோடி, solely against பிஜேபி, இந்த ஒரே ஒரு கிரைட்டீரியன் வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், இவர்கள் எல்லாம் வந்தா நல்லாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக கூற மாட்டேன். ஏன்னா நான் 2009 இருந்து 2014 வரை நடந்த அந்த அவலத்தை நான் நேர்ல இருந்து பார்த்தவன். கலைஞர் வந்து 2009 இருந்து ஆரம்பிச்சு திமுக என்ற கட்சி வந்து எந்த அளவுக்கு தேவையில்லாமல் ஃபைட் பண்ணி யாருக்கெல்லாம் அந்த மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்தார்களோ அதுக்கெல்லாம் அங்க கிட்டே இருந்த அருகில் இருந்து நான் கண்டவன் தான். அதன் பிறகு வந்த பிரச்சனைகள் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் வந்து விட்னஸ், சோ டு ஸ்பீக். சோ அந்த ஒரு ஆட்சியை மறுபடியும் கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. 2024 வந்து மோடி வர்றாரோ என்றது என்னுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு எலக்ட்ரல் ஒரு தேர்தல் நாள்ல வந்து இந்த பெரிய ஒரு மனமாற்றம் வந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. பிரபாகர் பர்கலா சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு தேர்தல் நாள்ல மட்டும் இந்த மாற்றம் வராது. ஏனென்றால் இந்த ஹிந்துத்துவானுடைய அந்த டீப் சீட்டட் அந்த பிரஜுடிசஸ் வந்து நிச்சயமாக பல அந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரியில அப்படியே இருக்கிறது. அதை களைய வேண்டும் என்றால் இன்னொரு 15 வருஷம் ஆகும் என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த ஒரு கோணத்திலிருந்தான் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு ஆன்டி பிஜேபி இல்லை என்றால் ஆன்டி மோடி என்ற அந்த ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் ஒன்றாக இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக விளங்காத ஒரு கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர, அதை தாண்டி என்ன கருத்து இருக்கிறதா, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கிறதா, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறதா, அந்த கொள்கை கோட்பாடுகள் நீங்க உறுதியா இருக்கிறீர்களா என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் எதிர்கட்சிகளை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது மக்களுடைய ஃபைட், கட்சிகளினுடைய ஃபைட்டை தாண்டி அப்பாற்பட்டு இது மக்களுடைய ஃபைட்டா இருக்கிறது. இது ஒரு தேர்தலா ஓட நின்று விடாது. எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் தி பிரைஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இதுல கண்ணும் கருத்துமா இருந்தால் மட்டும்தான் இவர்களை முறியடிக்க முடியும். அப்ப இதுல வந்து சில கட்சிகள் வந்து நான் இந்த வாரிசை கொண்டு வர்றேன், இல்லை என்றால் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் தான் கட்சி என்றெல்லாம் கொண்டு வந்தால் அந்த கட்சிகளை சப்போர்ட் பண்ண வேண்டிய அந்த அவசியம் நமக்கு யாருக்குமே கிடையாது என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் அது இல்ல, நம்மளுடைய இலக்கு என்பது இந்த ஹிந்துத்துவா டாக்ஸிக் நேஷனலிசத்தை முறியடிப்பதற்காக ஏதோ வர்ற ஊர்ல இருக்கிற கொள்ளக்காரன் டெக்காயிட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு எப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து வேணா வந்து கொண்டிருக்க அப்படின்னு சொன்னால் இதை விட பெரிய ஒரு கேவலம் இல்லை என்றால் அவலம் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. அப்ப நிச்சயமாக அந்த ரூட்லயே நாம் போகக்கூடாது. 2024 இப்போ 10 வருஷம் தான் ஆகுது மோடியினுடைய ஆட்சி ஆரம்பிச்சு, பிஜேபியினுடைய ஆட்சி ஆரம்பிச்சு 10 வருடம் தான் ஆகுது. ஒருவேளை அது நீடிக்கக்கூடிய, நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இந்த ஸ்ட்ரகிள் ஷுட் கண்டினியூ தான் சொல்றேன். அதாவது ஸ்ட்ரகிள் எகெயின்ஸ்ட் டாக்ஸிக் நேஷனலிசம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமா கண்டினியூ தான் செய்ய வேண்டும். அதற்கு வந்து மக்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையான்ற அந்த கேள்வி மட்டும்தான் என் முன்னால் இருக்கிறது. அது அரசியல் கட்சிகள் தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் தான் என்னை பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்தா இருக்கிறார்கள். மக்கள் தான் திரும்பி இதை யோசிக்க வேண்டும். இதுதான் இந்த பாதையில் தான் இந்தியா பயணிக்க வேண்டுமா என்ற அந்த கேள்வி மக்கள் முன்னால் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் வந்து எதற்கு வேணாலும் சமரசம் செய்து விடுவார்கள் என்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க சொன்ன இந்த விஷயத்த வந்து ராகுல் காந்தி வந்து உணர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. பாரத் ஜோடோ நியாய் யாத்திரைன்னு ஒண்ணு போறாரு. எனக்கு எலெக்ஷன் பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் இந்த டாக்ஸிக் நேஷனலிசம் எதிர்த்து நான் போராடுவேன் அப்படிங்கிறாரு. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு பேசுறாரு. கேஸ்ட் சென்சஸை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நேத்து பாத்தீங்கன்னா ஓபிசி லீடர்னு மோடி தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். பட் ஆனா அவர் ஆக்சுவலா ஓபிசி லீடர் கிடையாது. அவர் சேர்ந்த கம்யூனிட்டி, இந்த தேலிங்கிற கம்யூனிட்டி 2000 ஆண்டு தான்
தான் வந்து ஓபிசியாக மாற்றப்பட்டது, சோ அவர் ஜெனரல் கேட்டகரியில இருந்து தான் வராரு, உங்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நேத்து வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த ராகுல் காந்தியோடைய இந்த ஒரு ஆஹ், இந்த மோடியை எதிர்த்து இவர் கையில எடுத்திருக்கக்கூடிய இது வந்து லாங் டேர்ம்ல வந்து இது பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ராகுல் காந்திக்கு ஓரளவுக்கு அது தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஆனா அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அவர் அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அக்செப்டட் தலைவர், டிஃபாக்டோ தலைவராக இருக்கிறார். டிஜூரே வேணால் மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கலாம். ஆனா டிஃபாக்டோ தலைவராக இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தான் இருக்கிறார். அப்ப அதனால அதற்கும் பேச வேண்டியதா இருக்கிறது. அந்த அந்த சமரசம் தான் இந்த காம்ப்ரமைஸ் பண்றாரு இல்லையா? அதாவது நான் ஒரு அரசியல் கட்சியும் கட்சியிலும் இருக்கிறேன், இல்லை என்றால் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதே நேரத்துல வந்து இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேராபத்து வருகிறது. இந்த பேராபத்தை வந்து களைய வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய பயணம் என்றால் நியாய யாத்திரையை குறிப்பிடவில்லை, ஆனால் அதை தாண்டி ஒரு பயணம் தேவைப்படுகிறது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அவர் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறார் இல்லையா? பாதையில் போய் கொண்டிருக்கிறாரு, மறுபடியும் லிட்டரலா கிடையாது, பட் ஃபிகரேட்டிவா சொல்றேன். அப்போ அது அது அவருடைய ஒரு டைகாட்டமியாக, அவருடைய ஒரு கன்ஃபியூஷனுடைய விளைவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளால் நின்று கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் அரசியல் கட்சியினுடைய இலக்கு என்று தேர்தலாகத்தான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் கட்சியில திடீரென்று ராகுல் காந்தி இந்த மாதிரி அடுத்த தேர்தல் நாங்க வந்து சந்திக்க போறது இல்லைங்க, நாங்க வந்து மக்களை மாற்ற போறோம், சொசைட்டியை மாற்ற போறோம் என்ற ஒரு பயண பாடத்தில் ஒரு பாத்துல அவர் வந்து இறங்கிட்டாருன்னா நிச்சயமாக அதன் பிறகு வந்து காங்கிரஸ் கட்சியே இருக்காது என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் ஓடி போய் வேற ஏதாச்சும் கட்சியில் சேர்ந்துருவாங்க. இதுதான் உண்மை நிலையா இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த கையில் எடுத்துக்கின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது தேர்தல் சார்ந்த விஷயமா தான் இருக்கிறது. அங்கதான் அந்த முரண் வருகிறதாக நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலுக்கு நிச்சயமாக இது ஒரு ஓபிசி, அதாவது கேஸ்ட் சர்வே என்றது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் வருகிறது. நரேந்திர மோடி அரசனுடைய பெரிய ஒரு அவலம் என்று வைத்து விட்டால், இல்லை என்றால் மக்கள் மேல் செய்த ஒரு மோசடி என்று வச்சுட்டால், இதுவரை சென்சஸ் நடக்கவில்லை. 2021 ஆரம்பிக்க வேண்டிய சென்சஸ் அந்த காலத்துல நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருந்தது, கோவிட் இருந்தது. ஆனால் கோவிடுக்கு பிறகும் ஏன் ஆரம்பிக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த நம்பர்ஸ் வந்து அவர்களுக்கு பழைய நம்பர்ஸ் பிடித்தமான நம்பர்ஸா இருக்கிறது போல தெரியுது. இந்த நம்பர்ஸ் வந்து அடுத்தாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து அவ்வளவு பிடித்தமான நம்பர்ஸா இருக்காது என்று நான் கருதுகிறேன். என்றால் முஸ்லீம் பாப்புலேஷன் இவர்களுடைய ப்ரொபகேண்டாவுக்கு அனுசரிச்சு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது என்று நான் கருதுகிறேன். அப்ப அதனாலதான் அப்படி அதை மறுபடியும் செய்யாது என்று கருதுகிறேன். அப்ப அந்த பாயிண்ட்ல தான் டச் பண்ணி ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார். இது அரசியலை சார்ந்த பிரச்சனை. தேலி கம்யூனிட்டி வந்து 1999 தான் ஆயிருக்கு என்ற விஷயத்த வந்து இவர் பேசணும்னு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனமாக அந்த அமித் மாளவியா பிஜேபியினுடைய ஐடி செல் ஹெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை வந்து எடுத்து போட்டிருக்காரு, அந்த கெசட் எடுத்து போட்டிருக்காரு. அதனுடைய பொருள் என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா, மோடி வந்து பிறந்த போது அவர் வந்து ஓபிசி இல்லை என்றது நிறுவனம் ஆயிட்டு. அப்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் ஓபிசி இல்லை என்று நிறுவனம் ஆயிற்று. இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ. என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ, இஸ் இட் நேஷனல் இஷ்யூன்னு கேட்டா கிடையாது. ஆனால் தேர்தலை சார்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஓபிசி அந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டேங்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்காக, இல்லை என்றால் ஒரு காரணத்துக்காக இதை காமிக்கிறதுக்கு மிக எளிதாக முடியும். ஒரு நேரட்டிவ்ல செட் பண்ண முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனா நேரட்டிவ் செட்டிங்ல தான் இப்ப பிரச்சனையே வருது. மீடியா ஃபுல்லா வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்க, இல்லை என்றால் அவருடைய காலடியில் கிடக்கிறார்கள். ரெண்டுல ஒண்ணு. அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் வந்து நீங்க இப்போ யூடியூப்லயோ, இல்லை என்றால் பேஸ்புக்லயோ, இல்லை என்றால் இன்ஸ்டாகிராம்லயோ, இல்லை என்றால் ட்விட்டர்லயோ போட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. போட்டா கூட அதெல்லாம் வந்து டப்படவுடன் தூக்கக்கூடிய ஒரு நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு ஏன்னால் அவர்களும் இவர்கள் தான் ஒத்துழைச்சு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பிசினஸ் தேவைப்படுகிறது, இதுதான் பிக் பிசினஸ். அதனால பாஜகனுடைய பிசினஸ் தான் பிக் பிசினஸ். ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பணம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பிசினஸை பார்த்து கொண்டு இங்கேயும் அது ஒரு பெரிய ஒரு ரீச் இல்லாம ஒரு நிலை இருக்கிறது. இது மக்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கிங் இல்லையா, பழைய காலத்துல அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கிங் மூலியமா தான் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இருக்கான்ற கேள்விதான் நம்ம முன்னால் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பல இடங்கள்ல கிடையாது. மூட் ஆஃப் த நேஷன் சர்வேயை தொடர்ந்து இது போன்ற சர்வேக்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல நிறைய வரும் அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், களத்துல இருக்கீங்க. வாட் டு யூ திங்க் வில் பி த ரிசல்ட் இன் 2024? உங்களுடைய அனுமானம் என்ன? இல்ல, பல விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னால் நடந்திருக்குங்க. இப்போ வந்து இந்த ஒரு சர்வே ஆரம்பிச்ச பிறகே பல விஷயங்கள் நடந்திருக்கு. இனியும் இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்தவரை தெளிவாக அவர்கள் தவறாக செய்தால் கூட நிச்சயமாக இந்த ஒரு கூட்டணி தான் வலுவாக ஒரு போனியான்ற கூட்டணியாக மக்கள் காண்கிறார்கள். அதே நேரத்துல ஒரு ஆன்டி மோடி ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஆன்டி மோடி ஓட்டும் அதே மாதிரி திமுகவினுடைய அனுபவிகளுடைய ஓட்டும் சேர்ந்தாலே நிச்சயமாக காங்கிரஸ் ஓட்டு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு இருக்கு. இது சேர்ந்தாலே வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் தானே. அந்த சிஸ்டத்துல வந்து நிச்சயமாக காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக, விசிக எல்லாரும் வந்து நிச்சயமாக ஜெயித்து விடுவார்கள். அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமாக அதனுடைய மெஜாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாம்
பார்த்தோம் இல்லையா போன தேர்தலில், அந்த மெஜாரிட்டிஸ் நிச்சயமாக வராதுன்ற நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் கேரளாவில் நடக்குது. அங்க ஃபைட்டுன்றது லெஃப்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான். அவங்க 10 இந்த பக்கம் வந்தாலும் சரி, 10 அந்த பக்கம் வந்தாலும் சரி, நிச்சயமாக அதுல பிரச்சனை இல்லை. அவர்கள் ஒத்துழைப்பார்கள். இப்போ ஆந்திராலையும் ஏறத்தாழ அதே நிலை தான் இருக்குது. ஆந்திரானாலும் சரி, கர்நாடகா ஆனாலும் சரி. ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாலும் சரி, ஜெகன் ஜெயிச்சாலும் சரி, இல்ல இப்போ வந்து ரிசர்ஜன் காங்கிரஸ் ஒன்று இருக்கிறது, அவர்கள் ஜெயிச்சாலும் சரி, இல்லை இந்த 3 பேர் பங்கிட்டாலும் சரி, அவர்கள் ஏறத்தாழ ஒரே சைட்ல இருக்கிறதா தெரிகிறது. தெலுங்கானால இப்பதான் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்திருக்கு. அப்ப 131 சீட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இதுல ஏறத்தாழ பாண்டிச்சேரி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இவரு நம்மளுடைய ரங்கசாமி வந்து கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றெல்லாம் நேற்று பேசியிருக்கிறாரு. சோ இந்த ஒரு 131 சீட்ல என்னை பொறுத்தளவு ஒரு 10-12 சீட்டை தவிர பாக்கி ஒன்றும் பாஜகவுக்கு வரப்போறதில்லை நான் கருதுகிறேன். நார்த் ஈஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து சர்வே செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு வராது என்று நான் கருதுகிறேன். அது வந்து சின்னாபின்னமாக சிதறித்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது சிறிய கட்சிகளினுடைய அந்த கையில் இருக்கும். அவர்கள் வந்து யார் டெல்லியில வந்து மவுஸ் அதிகமா இருக்கிறதோ அந்த கட்சியோடு தான் அவர் இருப்பார் என்று அவர்கள் இருப்பார்கள். ஏன்னால் 2024க்கு பிறகு இருக்கின்ற அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அதாவது கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல வந்து நிச்சயமாக பாஜகவோட போகணும் என்று ஒரு கட்சியும் விருப்பப்படாது. அதாவது மாற்று கட்சியினர் வந்து வேற ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருக்கா என்று பார்ப்பார்கள். ஏன்னால் இதுவரையான அனைவருடைய அனுபவம், அது என்சிபியினுடைய அனுபவம், உத்தவ் தாக்கரேனுடைய அனுபவம், அதிமுகவினுடைய அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டால் அடுத்து அந்த கட்சி காலி பண்ணிடுவாங்கிறது தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த ஒரு பரவலான ஒரு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து தன்னுடைய அந்த வலிமை, அவர்களுடைய அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த வலிமையை வந்து ப்ரூவ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அடுத்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து இந்த ஆட்சி மாறுதோ இல்லையோ அது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. இந்த விஷம் வந்திருக்கு இல்லையா, சிஸ்டத்துக்குள்ளால வந்து வந்திருக்கின்ற இந்த இந்துத்துவானுடைய டாக்ஸிக் நேஷனலிசம், அதை களைய வேண்டும். அதை களையறதுக்கு ஒரு அரசியல் கட்சியும் வந்து பெருசாக ஒன்றும் ஸ்டெப் எடுக்க வேற மாதிரி எனக்கு தெரியலை. அது மக்கள் தான் அந்த பணியில் இறங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி டாக்டர்.